6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பக் போய தினம் இன்றாகும். ஈரான் ஜனாதிபதி நாளை இலங்கை வருகை. போக்குவரத்து அமைச்சின் செயல் திட்டங்கள் பற்றி ஆராய்வதற்கென அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன அனுராதபுரத்துக்கு விஜயம். சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார டிசாநாயக்கவுக்கும் இடையிலான விவாதத்தை அடுத்த மாதம் நடத்த தேசிய மக்கள் சக்தி யோசனை. அரசு பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பம். ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன முகவர் அமைப்பு எந்தவித பயங்கரவாத செயல்பாடுகளுடனும் தொடர்புபடவில்லை என வலியுறுத்தல். அவை தலைப்புச் செய்திகள். பக் போய தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. புத்த பெருமானின் இலங்கைக்கான 2வது விஜயம் இதுபோன்ற ஒரு போய தினத்தில் இடம்பெற்றதாக பௌத்த வரலாறுகள் கூறுகின்றன. 2 அரசர்களுக்கிடையில் நடைபெறவிருந்த கொடிய யுத்தத்தை நிறுத்தும் நோக்கில் புத்த பெருமான் இதுபோன்ற ஒரு தினத்தில் நாகதீபத்துக்கு சென்றதாகவும் வரலாற்றில் சுட்டிக்காட்டப்படுகிறது. புத்த பெருமான் இதன்போது போதனை வழங்கிய இடத்தில் இன்று விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். பக் போய தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள விகாரைகளில் பல்வேறு சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நாளை இலங்கை வர உள்ளார். பாகிஸ்தான் விஜயத்தை முடித்துக் கொண்டு அவர் இலங்கை வரவிருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி ரைசியின் விஜயம் இடம்பெறுகிறது. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அகமது நிஜாத் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பங்கேற்க உள்ளார். உமாஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்துக்கென 52 கோடி 90 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இதில் 85% நிதியை ஈரான் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. 2010ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் 2 கட்டங்களாக தேசிய மின்சார கட்டமைப்புக்கு 120 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படவிருக்கிறது. தனமல்வில, வெள்ளவாய, லுணுகம்பெகர போன்ற பிரதேசங்களில் உள்ள 20,000 பேருக்கு தேவையான குடிநீர் வசதிகள் இதன் மூலம் வழங்கப்படவிருக்கின்றன. 40க்கும் அதிகமான சிறு குளங்களுக்கு தேவையான நீரும் இங்கிருந்து விநியோகிக்கப்படவிருக்கிறது. 2 போகங்களிலும் நெல்லை உற்பத்தி செய்ய போதுமான நீர் இங்கிருந்து வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடைமுறைப்படுத்தும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றி ஆராய்வதற்கென அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன அனுராதபுரத்துக்கு இன்று விஜயம் செய்கின்றார். கல்கமுவ, தலாவ ரயில் நிலையங்களுக்கு அருகில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றிய விடயங்களையும் அமைச்சர் கேட்டு அறிந்து கொள்வார். யாழ்ப்பாணம் சந்தி குறுக்கு வீதியின் அபிவிருத்தி பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. அனுராதபுரம் உதவி ரயில்வே அத்தியட்சகர் அலுவலகத்தையும் அமைச்சர் இன்று நேரில் சென்று பார்வையிடுவார். அதனை திறந்தும் வைப்பார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார டிசாநாயக்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விவாதத்தை மே மாதம் 7ஆம், 9ஆம், 13ஆம், 14ஆம் திகதிகளில் ஒரு தினத்தில் நடத்த தயார் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டாக்டர் நளின் டி ஜெயதிஸ் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாகிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புத்தாண்டின் பின்னரான முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாளை இடம்பெற உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய ஒத்திவைப்பு வேளை விவாதம் நாளை தொடக்கம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும். நாட்டுக்கான மருந்து இறக்குமதியை 2030ஆம் ஆண்டளவில் 30% குறைக்க முடியும் என்று மருந்து உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உள்நாட்டில் அதிக அளவான மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றமை இதற்கான காரணமாகும். நாட்டுக்கு தேவையான 15 விதமான மருந்து வகைகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2030ஆம் ஆண்டளவில் இதனை 30% அதிகரிப்பதன் மூலம் 60,000க்கும் மேற்பட்ட துறைசார் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்று மருந்து உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் சுட்டிக்காட்டுகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
40 வயதை தாண்டியும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார். பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இல்லாமையினால் இதுவரை ஆள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதாக எமது சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சில இடங்களில் பெய்யும் மழையுடன் கூடிய காலநிலை இதற்கான காரணமாகும் என்றும் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது பற்றி கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீனத்துக்கான முகவர் நிலையம் பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக எந்தவித ஆதாரமும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று சுயாதீன விசாரணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. பிரான்சின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் கேத்தரின் கொலன்னா தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள விசாரணைக்குழுவின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீனத்துக்கான முகவர் நிலையத்தின் எந்தொரு உறுப்பினரும் பயங்கரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புபட்டமைக்கான ஒரு ஆதாரத்தை எனும் இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரை முன்வைக்கவில்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முகவர் நிலையத்தின் உறுப்பினர்கள் ஹமாஸ் அல்லது இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்புகளுடன் தொடர்பட்டிருந்ததாக இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பத்தில் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாடு பற்றிய தீர்மானத்தை நாட்டு மக்களே எடுக்க வேண்டும் என்று மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிஸ் தெரிவித்துள்ளார். மாலத்தீவு பாராளுமன்றத்தில் தேர்தலில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்ததன் பின்னர் அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நிலையான இஸ்லாமிய நம்பிக்கையையும் அதன் அடிப்படை கோட்பாடுகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று மக்கள் தேர்தல் மூலம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடுமையான இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றிய ஜனாதிபதி முகமது முயிஸின் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி மாலத்தீவு பாராளுமன்றத்தின் 93 ஆசனங்களில் 70 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மாலத்தீவின் நீண்டகால நட்பு நாடாக செயல்பட்டு வந்த இந்தியாவிடமிருந்து விலகி மாலத்தீவுடன் நெருங்கி செயல்படுவதற்காக அங்கீகாரத்தை மக்கள் தேர்தல் மூலம் வழங்கியிருப்பதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 1192 தீவுகளை கொண்ட மாலத்தீவானது இந்தியாவுக்கு முதலிடம் என்ற வெளிவிவகார கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் ஜனாதிபதி முகமது முயிஸ் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் வலியுறுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். அரசாங்கம் பிரதேச வித்தியாசங்களின்றி அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் மனுஷ நாணயக்காரத்தை தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு பேதங்களின்றி அபிவிருத்தி பணிகளுக்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் ஆரம்பித்துள்ள பல்வேறு வேலை திட்டங்களின் நன்மைகளை மக்கள் தற்சமயம் பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 38வது போட்டி பற்றிய விவரம். மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் நேற்று இடம்பெற்ற போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்புக்கு 179 ஓட்டங்களை பெற்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக திலக் வர்மா ஆக கூடுதலாக 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் சந்தீப் சர்மா 18 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். போட்டியில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 18வது ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை தாண்டியது. 2012ஆம் ஆண்டு முதல் இதுவரை ஜெய்ப்பூரில் இடம்பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான சகல போட்டிகளிலும் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி கண்டமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஜனசக்தி லைஃப் காப்புறுதி நிறுவனம் 2023ஆம் ஆண்டின் நிதியாண்டில் கூடுதலான லாபத்தை பதிவு செய்துள்ளது. நிறுவனம் கடந்த ஆண்டில் வரிக்கு முன்னைய லாபமாக 5.2 பில்லியன் ரூபாவை பதிவு செய்துள்ளது. இது 201% அதிகரிப்பாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது.
வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கைத்தொழில் துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவது பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகமும் பிரவுன்ஸ் நிறுவனமும் கைச்சாத்திட்டுள்ளன. இணைய ரீதியான பொருட்களின் ஊடாக கைத்தொழில் துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவது இதன் இலக்காகும். இலங்கையில் இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். காலநிலை அறிக்கை. மேல் சபரகம மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா வடமேல் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். நாட்டின் கரையோர பிரதேசங்களில் இன்று காலை வேளையில் மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பக் போய தினம் இன்றாகும். ஈரான் ஜனாதிபதி நாளை இலங்கை வருகை. போக்குவரத்து அமைச்சின் செயல் திட்டங்கள் பற்றி ஆராய்வதற்கென அமைச்சர் கலாநிதி மந்துல குணவர்தன அனுராதபுரத்துக்கு விஜயம். சஜித் பிரேமதாசவுக்கும் அன்ருகுமார டிசாநாயகவுக்கும் இடையிலான விவாதத்தை அடுத்த மாதம் நடத்த தேசிய மக்கள் சக்தி யோசனை. அரசு பாடசாலைகளின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பம். ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன முகவர் அமைப்பு எந்தவித பயங்கரவாத செயல்பாடுகளுடனும் தொடர்படவில்லை என வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.